சிங்கப்பூரிலும் மக்கள் பணியாற்றும் தமிழக வெற்றி கழக தோழர்கள். தளபதி விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே நமக்கு சொல்லல்ல செயல்தான் முக்கியம் என்று கூறியிருப்பார். அதற்கேற்ப தமிழக வெற்றி கழக தோழர்கள் களத்தில் இறங்கி செயல்பட்டு வருகின்றனர். ஏழை மக்களின் பசியை ஆற்ற தமிழக வெற்றி கழகம் பல வழிகளில் முயற்சி செய்து வருகிறது. குறிப்பாக விலையில்லா விருந்தகம். தமிழக வெற்றி கழகம் விலையில்லா விருந்தகத்தை தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் திறந்து வைத்து ஏழை எளிய மக்களின் பசியை போக்கி வருகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் இச்செயல் அநேக மக்களின் பாராட்டுதலை பெற்று தந்துள்ளது. தற்போது சிங்கப்பூரிலும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிங்கப்பூரில் உள்ள தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சிங்கப்பூரில் வாழும் முஸ்லிம் மக்களுக்கு நோன்பு திறப்பதற்கான பொருட்கள் ஆங்குலியா மசூதிக்கு முன்பாக வைத்து வழங்கப்பட்டது. அண்மையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதில் தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய நண்பர்களுடன் இணைந்து நோன்பு துறந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களது மத தொழுகையிலும் கலந்து கொண்டார். தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னர் பங்கேற்ற முதல் மதம் சார்ந்த நிகழ்ச்சி இஃப்தார் நோன்பு திறப்புதான்.